இன்னைக்கு ஒரு ஸ்லீவோட டிசைன் பார்க்கலாமா? ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை மட்டும் வச்சு லைனிங் இல்லாமல் அளவு எடுக்க போகிறோம். கையோட உயரம் 10 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 10லேருந்து ஒரு 7க்கு ஒரு அளவு எடுத்துகிட்டு கீழே சுற்றளவில் ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 7 இன்ச்சுக்கும் அந்த 2.5 இன்ச்சுக்கும் ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அது வி ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ அந்த வி ஷேப்பை நம்ம ஒரு கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் வச்சு தச்சு எடுத்துக்கலாம். அதை மடித்து நல்லா பைப்பிங் அழகாக வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக அழகாக மடித்து பொறுமையாக தைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம சாரியோட ஒரு ஓரத்துலேருந்து ஒரு 3.5 இன்ச் அளவு கட் பண்ணி அதை பாதியாக கட் பண்ணி மடித்து தைச்சோன்னா இந்த அளவுக்கு வரும். அது அப்புறம் நம்ம ஒரு 2.5 இன்ச் கீழே எடுத்தோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச் திரும்ப அளவு வச்சுட்டு அந்த 2.5 இன்ச்சில் வச்சு அந்த வி ஷேப் அழகாக கட் பண்ணி 2.5 இன்ச்சுக்கு அந்த 2.5 இன்ச் வரைக்கும் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுடணும். அதே மாதிரி திரும்ப இந்த பக்கம் சென்டர் பாயிண்ட்லேருந்து திரும்ப அதே 2.5 இன்ச் அளவுக்கு வச்சு திரும்ப நேராக ஒரு லைன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம லைனிங் பீஸ் எடுத்து மேல் பக்கத்தில் வச்சு மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை திருப்பி போட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டுனா அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதில் நம்ம அந்த வி ஷேப்க்கு லேஸ் வச்சும் நம்ம டிசைன் பண்ணலாம். நான் சும்மா பிளைனாக தான் சாரியோட டிசைன் மட்டும் வச்சுட்டு பைப்பிங் வச்சுட்டு முடிச்சிருக்கேன். நீங்கள் லேஸ் வச்சு டிசைன் பண்ணாலும் பண்ணலாம், இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, இந்த டிசைன் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?